இந்த அருங்காட்சியகத்துக்கு வந்து பார்வையிடுவது மூலம் தமிழர்களின் பண்பாட்டையும் அவருடைய அறிவியலையும் அசாத்திய திறமையையும் பொதுமக்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொள்வார்கள். மேலும் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு தமிழ் சமூகம் எப்படி வாழ்ந்துள்ளது என்பதை ஒரு வரலாற்று சான்றாக இந்த பொருணை அருங்காட்சியகம் அமைந்துள்ளது. நல்லா அந்த காலத்தில் யூஸ் பண்ண மண்பானை, குதில், தங்கம், தகுடு எல்லாம் பார்க்க நல்லா அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் நல்லா அறிவாளியாக இருந்திருக்கான் அப்படின்னு நல்லா தெரியும். சிவகலை, ஆதிச்சநல்லூர்லேருந்துலாம் பொருள்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஆமாம், சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்ல உபயோகமாக இருக்குது, எல்லாத்துக்கும் நல்லா பார்க்குறதுக்கு. இந்த பழைய இப்போ உள்ள ட்ரெண்டு 2K கிட்ஸ் பசங்களுக்கு எல்லாருமே அந்த பழைய நினைவுகளை அப்புறம் ஞாபகப்படுத்துகிறாங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. பொருணை அருங்காட்சியகம் தமிழகத்தினுடைய பிரம்மாண்டமாக பார்க்கிறோம் நாங்கள். ஏன்னா தமிழர்கள் வந்து பழங்காலத்தில் உபயோகிச்ச திங்ஸ் எல்லாமே, பொருட்கள் எல்லாமே ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சுங்க பார்க்கும்போது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இரும்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் அது வந்து தமிழர்கள் தான் வந்து உலகத்துக்கே அறிமுகம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் மிக திட்டவட்டமாக எல்லாருடைய மனதிலையும் பதிகிற மாதிரி அங்கங்கே அதை காட்சிப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. முந்தையே கற்கல்ல சக்கரம் பண்ணியிருக்காங்க. கேம் விளாட்றதுக்கு பகடக்காயெல்லாம் டைம் இருந்திருக்கு. ஆனால் நம்ம இப்போ வந்து கேம் விளாட்றதுக்கு டைம் ஒரு நல்ல செஸ்ஸோ ஒரு கேரமோ ஒரு டைம் கூட ஒதுக்க முடியல. ஏன்னா காலம் அந்தளவுக்கு வேகமாக போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்க்குறப்ப தெரியுது நம்ம வந்து ரிலாக்ஸாக இருந்தப்ப வாழ்க்கை ரொம்ப நிதானமாக நல்லா எல்லாரும் அனுபவித்து வாழ்ந்துருக்கோம். இப்போ நம்ம அதை மிஸ் பண்ணியிருக்கோம். திருப்பி நம்ம அதை கொண்டு வந்துடுறோம். அருமையான இந்த பொருணை அருங்காட்சியகம் வந்து தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பழங்காலத்து அந்த தியேட்டரில் வந்து அனைத்து விவரங்களும் சொல்லியிருக்கிறார்கள். சுடுமண் போல அந்த காலத்து கற்கால ஆயுதங்கள் எல்லாம் அருமையாக இருக்கிறது. சிவகலையில் எடுத்த பொருட்கள், ஆதிச்சநல்லூரில் எடுத்த பொருட்கள், கொட்கையில் இருக்கிற பொருட்கள் போன்ற பொருட்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். மிகவும் அழகாக இருக்கிறது. இப்போ வந்து இந்த காலத்து ஜென்ரேஷன் மக்கள் வந்து ரொம்ப இதாக இருக்காங்க. மொபைல் ஃபோன்ஸ், டிவி அந்த மாதிரி நிறையா இருக்காங்க. பட் இதெல்லாம் மாற்றுறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி மியூசியம்க்குலாம் கூட்டிகிட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃப்ரீயாக வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட் எப்படி இருந்தாங்க, பழங்காலத்தில் எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படின்றத கற்றுக் கொடுக்கறது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க, அப்புறம் இந்த காலத்தில் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.